Hi guys, welcome back to our channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம லோன் ஃபுல்ல வேற ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. கன்னை வச்சு மட்டும் எனிமே அடிக்க மாட்டோம். நம்ம கையை வச்சு அடிப்போம். எந்திரிச்சு ஒரே கையடி தான். கையை வச்சு அடிப்போம்னா வேற ஒண்ணும் இல்ல. கையை வச்சு ஃபிஸ்ட் மட்டுமே வச்சு எனிமே நம்ம போட்டு தள்ள போறோம். ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா நம்ம கேட்டதான் டெசர்ட் ஈகிள் எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட். எனிமே பாத்தீங்கன்னா பையன் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். செல்லக்குட்டி அங்கேறா உன்னை வந்து போட்டு தள்ளுறதா நம்மளோட முதல் வேலை. கையில வச்சு அழுத்தி பிடிச்சி போட்டு தள்ளிட்டானா நம்மள முடிச்சிருவோம். அங்கேயோ கையில மிஸ் ஆயிடுச்சு. இதே கிட்டே விடா அவனுக்கு கீழே இறங்கி வந்துட்டான். 75 விழுந்துருச்சு பையனுக்கு டேமேஜ். விடாம அழுத்தி பிடிச்சுனே இருக்கான். செல்லக்குட்டி தலையை மட்டும் கட்டுறா போட்டு தள்ளிடலாம். கரெக்டா மூளைக்கு வந்து தலையை காட்டினா மூளையிலே வச்சு பையனை முக்கிய எடுத்தாச்சு. அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இந்த ரவுண்டு டெசர்ட் ஈகிள் தான். சரி இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா பையனை கையில வச்சு அடிச்சிடலாம். இந்த ரவுண்டு டெசர்ட் ஈகிள் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஃபிஸ்ட் மட்டும் தான் என்ன கன்று வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அவன் கன்னு செலக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆபத்து. திடீர்னு அழுத்தி பிடிக்கிற கன்னு எடுத்துட்டானா பையன் நம்மள போட்டு தள்ளிடுவான். அதனாலே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கலாம். இந்த ரவுண்டு நம்ம ஈஸியாவும் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பையன் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கான். நம்ம கிட்ட தப்பிச்சு செல்லக்குட்டி எங்கடா ஓடுற அப்படியே ஜம்ப் பண்ணி பையன் அடிப்பான். டே நான் இங்க இருக்கேன்டா. யாரை பார்த்து ஓடுறான்னு தெரியல. பையன் நின்றுகிட்டே இருக்கான். ஜஸ்ட் மிஸ் நேரம் போட்டு தள்ளி இருந்திருக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு விட்டு தள்ளியாச்சு. பையனும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபிஸ்ட் போட வருவான். ஆனா பாவி அழுத்தி பிடிக்கிறான். செல்லக்குட்டி தலையை மட்டும் கட்டுறான். பையனை நம்ம கிட்ட ஃபிஸ்ட் டே ஃபிஸ்ட் வர்சஸ் ஃபிஸ்டா வாடா செல்லக்குட்டி. ஆனா பாவி நம்மளே அடிக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ் நேரம் நம்மள அடிச்சு போட்டு தள்ளிருப்பான். பையனுக்கு பாத்தீங்கன்னா 34 டேமேஜ் விழுது. போ ஃபிஸ்ட்லயே அடிச்சு பையனை போட்டு தள்ளிச்சு. நல்லா ஃபிஸ்ட் கிங்கடா. அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா யாரு கன் எடுக்கணும்? அவன் தான் எனிமி தான் கன் எடுக்கணும். என்ன கன் எடுக்க போறான்னு தெரியல. பையன் அழுத்தி பிடிக்கிற கன் எடுத்தானா நம்மளை ஈஸியா போட்டு தெரியவா. ஏக்கே எடுத்திருக்கான் செல்லக்குட்டி. சுடுற சவுண்ட் அப்படிதான் கேட்குது. ஏக்கே எடுத்து நம்மளை எப்படி அழுத்தி பிடிச்சி போட்டு தள்ளுறதுக்கு பையன் பார்த்தீங்கன்னா ஏக்கே எடுத்திருக்கான். சரி சுட்டிக்கிட்டா இருக்காரா இருறா வரண்டா அண்ணன் வந்து உன்னை இப்போ நான் போட்டு தள்ளுறேன். பையன் எங்க இருக்கான்னு பார்த்தா கீழே ஓடிக்கிட்டு இருக்கான். ஆடா பாவி கீழே ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் பின்னாடி இருக்கேன்டா செல்லக்குட்டி. திரும்பி பாடுறாடே. ஊக்காங்க போட்டுக்கலாம். ஊக்காங்க போட்டு அடித்து ஆடா பாவி அழுத்தி பிடிக்கிறான். இருறா அப்பா எப்படி ஃபிஸ்ட் வச்சு போடுது இல்லையாச்சு பையனை. இல்லைன்னா அழுத்தியா பிடிச்சி கொண்டு வா நேட்டுக்கு. நாம பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்லேயே ஒன்ட்டா பிடிக்கிற ஆளு நம்ம கிட்ட போயிட்டு ஏக்கேலாம் எடுத்துடுறான் பையன். இந்த ரவுண்டு பையன் ஏக்கேதான் எடுத்துட்டு வருவான். சரி பாத்துக்கலாம். எங்கடா செல்லக்குட்டி கரெக்டா உஷாராயிட்டான். உஷாராயி நம்ம இறங்கும் போது பாத்தீங்கன்னா பையன் அழுத்தி பிடிச்சி போட்டு தள்ளிடலாம்னு நினைக்கிறான். நீ எப்படி இங்க வந்த வாட்டி உன்னை ஈஸியா போட்டு தள்ளிடலாம். பையன் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி வர்றான். நான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். அடா பாவி போடு 2 அடி தான் அடிச்சா. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அடியில பையனை அடிச்சு படுக்கு போட்டு தள்ளியாச்சு. நம்ம கிட்டே வா எமௌண்ட் வேற போட்டு தள்ளலாம். சிரிக்கிற எமௌண்ட் போட்டாதான் பையன் கொஞ்சம் வெறுப்பாவான். 4 ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். சேலஞ்சு ரொம்பவே ஈஸியா இருக்கும் போல. நம்ம பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டுமே ஜெயிச்சு. இன்னும் ஒரு ரவுண்டு நம்ம தான் கன் எடுக்கணும். இந்த கன் எடுத்தோம்னா நம்ம ஈஸியா மேட்ச் போய் அடிச்சிடலாம். அதனால நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கன் எடுத்தாச்சு இந்த ரவுண்டுல. இப்போ பையன் பார்த்தீங்கன்னா எப்படி அழுத்தி பிடிப்பான்னு தெரியல. பையன் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். டே வாடாடி அழுத்தி பிடிச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்டா. கரெக்டாக வந்தான். பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் அடிச்சு போட்டு தள்ளி மேட்ச் போய் வாங்கியாச்சு.